காரியம். எப்படி பிதா அவன் குமாரன் இருந்த அவன் சூழ்நிலை எல்லாம் கூட இருந்தாரோ, அதே போல இயேசு தம்முடைய பிள்ளைகள் அவன் நொறுக்கப்பட்டு வேதனையா இருக்கும்போது அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் மகிமையின்படி நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நொறுக்கப்பட்டு வேதனையாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது அவருடைய நொறுங்குடுதலை காயங்களை கட்டுதல நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கல பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவன் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு மட்டும் போயிடலாம் நம்ம நினைக்கலாம். அல்லேலூயா. இதுல 2 விதமான காரியங்கள் இருக்கு. இந்த கிரியைகளை செய்ய வேண்டும் நம்ம நினைப்போம், இந்த கிரியைகளை செய்தால் ரட்சிப்பு காத்துக்கொள்ள முடியாதோ என்று நாம நினைக்கலாம். அல்லேலூயா. அப்படியாக அல்ல. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிற இந்த ரட்சிப்பின் காரியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கட்டளையாய் தந்த காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ரட்சிப்பை மட்டும் காத்து கொண்டுட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போலான்னு சொன்னா, ஒருவேளை அவன் நீங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நிமித்தம் ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஆனால் நாம எதிர்பார்க்கிறது அந்த ஏதோ ஒரு பகுதிக்காய் அல்ல, ஏதோ ஒரு இடத்துக்காய் அல்ல. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய மகிமையில ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்திலே போகும்போது கர்த்தருடைய பந்தியிலே அவன் கை கொள்ளும்படிக்கு அவரை கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த பெரிய சாக்கியத்தின் நேராய் கடந்து போக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியைக்கு தக்க பலனையும் ரட்சிப்புக்கு ஏதுவான நன்மையும் கர்த்தர் ராஜ்யத்தில் உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான கிரியைகள் எல்லாம் செய்யாம அவன் கிரியைகள்லாம் நடப்பிக்காம தன்னுடைய ரட்சிப்பை மட்டும் காத்து கொண்டுட்டு அந்த சமூகத்தில் ஒருவேளை அவன் பரலோக ராஜ்யத்தில் போகிறவன் எப்படிப்பட்ட இடத்துல இருப்பாங்கன்னு சொன்னா மேன்மையான இடத்துல அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம சபையிலே அவன் விசுவாசி என்று சொல்லப்படுற பகுதியை போல அல்லேலூயா ஒரு தூரமாய் ஏதோ ஆண்டவர் சமூகம் தான் இல்லை நான் சொல்ல, ஆனா கொஞ்சம் தூரமாய் ஏதோ தூரத்திலே ஆண்டவர் இருக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நீங்க எப்படி வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல அந்த கடைசியான ஒரு புடமிடுதல அகப்பட்டு போகிற இடத்துல ஒருவேளை இருக்கிற விசுவாசிகளா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் நியாயத்திற்கும்படிக்கு அல்ல, காரியத்தை விசாரிக்கும்படிக்கு விசாரித்து சொல்லும்படிக்கு நான் இவளே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம தேவனுடைய அவன் ரட்சிப்பை மாத்திரம் காத்து கொண்டு நம்ம போறோம்னு சொன்னா, அவன் நம்முடைய தனிப்பட்ட ஆவி ஆத்மாவை மாத்திரம் காத்து கொண்டு போறோம்னு சொன்னா நமக்கு அந்த மேலான நல்ல ஸ்லாக்கியங்கள ஏதோ ஒரு கர்த்தருடைய அவன் சமூகத்தில் ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவன் நமக்காக கைவேலை இல்லாத ஒரு வீடு ஒன்றை நமக்கு ஆயத்தப்படுத்த சொல்லியிருக்கிறார். இப்போ நம்முடைய கிரியைக்கு தக்கதான் அந்த வீடு இருக்கும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சுற்றி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வீடெல்லாம் மாடி மாடியா அலங்காரமாய் கட்டப்பட்டிருக்கும் போது நமக்கு மட்டும் குடிசை வீடாய் சின்ன வீடா இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவன் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் அவன் இந்த ரட்சிப்பின் மேன்மையை காத்துக்கொண்டு நீதி காரியத்தை யாவையும் செய்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின் பிரகாரம் அதனுடைய காரியங்கள் யாவையும் திட்டமாய் அவன் கர்த்தரிடத்தில் கணக்கொப்புகளுடைய அவன் வீடு அங்கே இருக்கிற பெரிய வாசஸ்தலம் அழகாக இருக்கும்.